நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 277வது திருநாமம் பிரகாஷாத்மனே நமக. பாண்டவ தூதனாக கௌரவ சபைக்கு வந்து பாண்டவர்கள் பக்கத்து நியாயத்தை எடுத்து கூறினான் கண்ணன். அன்று இரவு கர்ணனோடும் தனது மற்ற நண்பர்களோடும் இரகசிய விவாதம் நடத்திய துரியோதனன், நண்பர்களே, இன்று சபையில் பாண்டவர்களை ஆதரித்து கண்ணன் பேசியதை பீஷ்மர், துரோணர் உள்ளிட்ட எல்லோரும் ஆதரித்து விட்டார்கள், பார்த்தீர்களா? நாளை சபையில் என் தாயான காந்தாரியை அழைத்து எனக்கு அறிவுரை கூற திட்டமிட்டுள்ளார்கள். இது இப்படியே தொடர்ந்தால் பீஷ்மரும் துரோணரும் கண்ணனோடு இணைந்து என்னை சிறைப்பிடிக்கவும் வாய்ப்புண்டு. எனவே அவர்கள் என்னை சிறைப்பிடிப்பதற்கு முன் நாம் நாளை கண்ணனை சிறைப்பிடித்து விட வேண்டும் என்று கூறினான். அடுத்த நாள் காலை சபைக்கு வந்த கண்ணன் திருதராஷ்டிரனை பார்த்து, அரசே, நான் நினைத்தால் இந்த துரியோதனனை ஒரு நொடியில் சிறைப்பிடித்து பாண்டவர்களிடம் ஒப்படைப்பேன். மன்னராகிய உங்களுக்கு மரியாதை கொடுத்து அதை செய்யாமல் இவனை விட்டு வைத்துள்ளேன். எனவே பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை தந்துவிடுகள் என்றான். அப்போது துரியோதனன், கண்ணா, என்னிடத்துக்கு வந்து நீ என்னை சிறைப்பிடிக்கப் போகிறாயா? இப்போது நான் உன்னை சிறைப்பிடிக்கிறேன் பா என்றான். ஓ மூடனே, என்னை தனியாள் என்று நினைத்து சிறைப்பிடிக்க முற்பட்டாயோ என்று துரியோதனனை பார்த்து சொன்ன கண்ணன் அங்கேயே அப்போதே விஸ்வரூபம் எடுத்தான். வானில் மின்னல் தோன்றுவது போல் அந்த விஸ்வரூப திருமேனியில் இருந்து தேவர்கள் யாவரும் தோன்றினார்கள். அவனது நெற்றியில் பிரம்மா, முகத்தில் அக்னி, மார்பில் ருத்ரன், தோள்களில் லோக்க பாலகர்கள், இரு கரங்களில் பலராமனும் அர்ஜுனனும், முதுகில் மற்ற 4 பாண்டவர்கள் என உலகில் உள்ள அனைத்தும் கண்ணனின் விஸ்வரூபத்துக்குள் இருந்தன. அவனது கண்கள், காதுகள் மற்றும் மூக்கு துவாரங்களில் இருந்து தீச்சுடர் வெளிவந்தது. சூரியனைப் போல அவனது திருமேனி ஒளி வீசியது. அவ்வொளியை பொறுத்து கொள்ள முடியாமல் கௌரவ சபையில் உள்ள அனைவரும் கண்களை மூடிக்கொண்டார்கள். பீஷ்மர், துரோணர், விதுரர், சஞ்சயன் ஆகிய 4 மட்டுமே அவ்வொளியை பொறுத்து கொண்டு விஸ்வரூபத்தை கண்டு கழிக்கும் பாக்கியம் கிட்டியது. அப்போது குருடனான திருதராஷ்டிரனுக்கு திவ்யமான பார்வையை கண்ணன் அருளவே அவனும் ஒளிமிக்க அந்த விஸ்வரூபத்தை தரிசிக்கும் பாக்கியத்தை பெற்றான். அந்த அரிய வடிவை கண்ட பரவசத்தில், துவமேவ புண்டரீகாக்ஷ சர்வஸ்ய ஜகதः பிரபு தஸ்மாத் தே யாதவ சிரேஷ்ட பிரசாதாம் கர்த்தும் அர்ஹசி என்று கண்ணனை துதித்தான் திருதராஷ்டிரன். அனைத்துலகுக்கும் இறைவனாகிய தாமரை கண்ணனே, நீதான் அடியேனிடத்தில் கருணை புரிந்தருள வேண்டும் என்று வேண்டினான். உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று திருதராஷ்டிரனிடம் கண்ணன் கேட்க, திருதராஷ்டிரனோ, இந்த ஒளி வடிவையே தரிசித்து விட்டேனே, இதற்கு மேல் எனக்கு வேறென்ன வரம் வேண்டும்? உன்னை கண்ட பின் இனி வேறொன்றை காண எனக்கு விருப்பமில்லை. அதனால் நீ தந்த பார்வையை நீயே பறித்துவிடு. இவ்வுலகில் உள்ள தாழ்ந்த விஷயங்களை இனி நான் காண விரும்பவில்லை என்று பிரார்த்தனை செய்தான். கண்ணனும் அவ்வாறே தான் கொடுத்த பார்வையை திருதராஷ்டிரனிடம் இருந்து பறித்தான். துரியோதனின் தீய செயல்களுக்கெல்லாம் துணை போன திருதராஷ்டிரன் பெரிய பக்திமான் போல் இவ்வாறு பேசுகிறானே, அவனுக்கு திடீரென மாற்றம் எவ்வாறு உண்டானது? விஸ்வரூபம் எடுத்த கண்ணனின் திருமேனி ஒளி திருதராஷ்டிரன் மீது பட்ட மாத்திரத்தில் அவனது மனதில் உள்ள அழுக்குகள் யாவும் நீங்கியபடியால் இத்தகைய உயர்ந்த வார்த்தைகள் அவனது நாவிலிருந்து உதித்தன. பிரகாசம் என்றால் ஒளி, பிரகாஷாத்மா என்றால் ஒளி மிக்கவர் என்று பொருள். திருதராஷ்டிரன் போன்ற மூடர்கள் கூட ஏற்றுக்கொண்டு மனம் திருந்தி துதி செய்யும்படியான பிரகாசம் கொண்டவராக திருமால் திகழ்வதால் அவர் பிரகாஷாத்மா என்று அழைக்கப்படுகிறார். அதுவே சகஸ்ரநாமத்தின் 277வது திருநாமம். பிரகாஷாத்மனே நமக என்று தினமும் சொல்லி வரும் அடியார்களின் ஞான கண்களுக்கு திருமால் ஒளி தருவார். நாராயண நாராயண.